ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். प्रभु यीशु मसीह के नाम से सभी को मैं स्वागत करना चाहता हूं. இந்த 2021ஆம் ஆண்டின் 5வது மாதத்தில் பிரவேசிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். 2021वां वर्ष के उसके 5वें महीने में हम प्रवेश करने के लिए परमेश्वर ने हम हर एक जन को सहायता किया है. கடந்த 4 மாதங்களிலும் பல விதமான சூழ்நிலைகளை நாம் சந்தித்த பொழுதும் அதிலெல்லாம் தேவன் நம்மை ஜெயத்தோடு நம்மை பாதுகாத்து வந்த தயவை இந்த நாளிலும் நாம் நினைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். पिछले 4 महीने में हमने कई सारे कठिनाइयों को जब सामना किए, परमेश्वर ने हमें वहां से विजयी रूप में बाहर लेकर आकर हमें सुरक्षित रखा है. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்தார் என்று சொல்வதற்கு கர்த்தர் நமக்கு இந்த நாளிலும் கிருபை பாராட்டுகிறார். परमेश्वर हमारे जीवन अच्छा है कर कहने के लिए परमेश्वर हमें सहायता कर रहा है. இந்த புதிய மாதத்தையும் நன்றியோடும் விசுவாசத்தோடும் எதிர்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. इस नए महीने को भी विश्वास और एक अच्छे भलाई के साथ प्रवेश करने परमेश्वर हमें सहायता करे. இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தந்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். इस महीने में परमेश्वर हमें एक वचन देकर हमें ताकत देता है. யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யோனா 14 अध्याय उसका 18वां वचन में परमेश्वर ये वचन कहता है, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன், உங்களிடத்தில் வருவேன். मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, मैं तुम्हारे पास आता हूँ. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, मैं तुम्हारे पास आता हूँ. இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலும் இந்த வார்த்தையை விசுவாசித்து நமக்கென்று எடுத்துக்கொள்வோம். इस वचन को सुनने वाले मेरे प्रिय लोगों, हम इस वचन को स्वीकार कर हम अपने आप के लिए लेंगे. அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுகிற தெய்வம் அல்ல. वो हमें कभी भी अनाथ नहीं छोड़ता. அவர் நம்மோடு கூட கடந்து வருகிற தெய்வமாய் वो இருக்கிறார். हमारे साथ आने वाला खुदा है. அவருடைய பிரசன்னம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஜெயத்தோடு வழிநடத்துகிறதா उसकी இருக்கிறது. उपस्थिति हमें हर एक दिन विजय रूप में चलाता है. எத்தனை பிரச்சனைகளை எத்தனை பிரதிகூலங்களை நாம் சந்திக்க வேண்டி வந்தாலும் பிரதிகூலங்கள் மத்தியில் நம்மை அவர் தனியே விடுகிறதில்லை. அவர் நம்முடைய மத்தியிலே அவர் கடந்து வருகிறார். चाहे हम कितने भी कठिनाइयों को सामना करना पड़े, पर उस कठिनाइयों के मध्य में परमेश्वर हमें अकेला नहीं छोड़ता, वो हमारे साथ आता है. இந்த மாதத்திலும் நாம் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்வோம். इस महीने भी ये वचन को विश्वास के साथ स्वीकार करें. அவர் நம்மை ஜெயத்தோடு அவர் வழிநடத்துவார். वो हमें विजयी रूप चलाएगा. சொல்லுங்கள், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அவர் என்னை தனியே விடுகிறதில்லை. अपने हृदय की गहराई से कहो, परमेश्वर मुझे कभी अकेला नहीं छोड़ेगा. அவர் என்னை திக்கற்றவர்களாய் விடப் போவதில்லை. वो कभी मुझे अनाथ नहीं छोड़ेगा. என்னுடைய சகல விஷயங்களையும் அறிந்திருக்கிறவர், அவர் என்னோடு கூட வருகிறார். मेरे सारे विषयों को जाना हुआ परमेश्वर मेरे साथ आता है. அவருடைய பிரசன்னம் என்னை எல்லா காரியங்களும் எல்லா சூழ்நிலைகளும் என்னை சூழ்ந்திருக்கும். उसकी उपस्थिति मुझे हर कार्यों में हर विषयों में मेरे साथ रहती है. இந்த உலகத்தில் ஒருவர் கூட இவ்விதமாய் சொல்லி தைரியப்படுத்தினவர்கள் ஒருவரும் இல்லை. इस दुनिया में हमें ऐसे कहकर धैर्य दिए वाले कोई नहीं है. இந்த காலகட்டத்தின் சூழ்நிலைகளை நினைத்தால் கடைசி மட்டும் எல்லா நேரங்களிலும் எல்லா வித்தியாசமான நிமிடங்களிலும் நம்மோடு கூட வருகிறவர்கள் ஒருவரும் இல்லை. எனவே இந்த உலகத்தில் நம்மோடு கூட எல்லா நாட்களிலும் கூட இருப்பேன், உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன ஒருவரையும் நாம் சந்திக்க முடியாது. इस दुनिया में हमारे पास ऐसे कहा हुआ किसी को भी नहीं दे सकते जो ऐसे हमसे कहा होगा कि तुम्हें कभी नहीं छोड़ूंगा, तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा कर. சொன்னவர்கள் ஒருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாக கடைசி மட்டும் இருந்ததும் இல்லை. जो कहे थे वो हमारे जीवन में अंत तक नहीं रुक पाए. ஒருமுறை சாக்ரட்டிஸ் என்று சொல்லுகிறதான அந்த தத்துவ ஞானியினுடைய சீஷனாய் இருந்த அந்த பிளேட்டோ என்பவர் அவரை விதமாய் கூறுகிறார். एक बार सोक्रेटिस कर एक ज्ञानी के जो चेला था प्लेटो कर उसने ऐसा कहा. அவர் மரித்து போன பொழுது நாங்கள் அனாதைகளாகி விட்டோம் என்று அவர் சொல்லுகிறார். सोक्रेटिस के मृत्यु होने के बाद उनके चेलों ने कहा कि हम अनाथ हो गए. அவரோடு கூட இருந்ததான அவருடைய சீஷனாகிய பிளேட்டோ இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். उसके साथ जो चेले थे, जो प्लेटो थे, वो ऐसे कहते हुए हम देख सकते हैं. ஒரு மனிதன் தன்னோடு கூட இருக்கிறவர்கள் நஷ்டப்பட்டு போகும் பொழுது, இல்லை என்றால் தங்களை விட்டு பிரியும் பொழுது அவர்கள் அவ்விதமாய் சொல்லுவார்கள் என்பதை அறிகிற ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட சீஷர்களிடத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை முன்கூட்டியே சொல்லுகிற ஒரு காரியம் தான் இந்த வார்த்தை. ऐसे कहेंगे कर जाना हुआ परमेश्वर ने अपने चेलों के पास पहले से ही ऐसे एक बात को कह लिया. யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் காலம் வந்த பொழுது அவர் இந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். யோனா 13 और 14 अध्याय के समय जब परमेश्वर यीशु मसीह की इस दुनिया से जाने के समय हो गए थे, तब इन बात को कहते हुए हम देखते
कहते हैं। சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு பிரியும் காலம் வந்திருக்கிறது. चेलों के पास कहता है, मैं तुमसे अलग होने की समय आ चुकी है। நான் மனுக்குலத்திற்காக பாடுகளை அனுபவித்து இந்த பூமியை விட்டு நான் கடந்து செல்லுவேன். मैं मनुष्य के लिए सारी कठिनाइयों को सहकर इस दुनिया से जाने के समय आ गई है। எனவே 14ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். इसलिए यूहन्ना 14 अध्याय के पहले वचन में वो कहते हैं कि तुम्हारा मन व्याकुल ना हो, परमेश्वर पर विश्वास रखो और मुझ पर भी विश्वास रखो। எனவே பேதுரு ஏனென்றால் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பேதுரு அவரோடு கூட ஒரு சம்பாஷணை செய்கிறதை பார்க்கிறோம். इस 13 अध्याय के अंतिम भाग में पतरस और यीशु का एक संवाद होते हम देख सकते हैं। அவர் இவைகள் எல்லாம் உமக்கு நேரிடக் கூடாது என்று சொல்லுகிறார். ये सारी बात तुम्हारे खिलाफ नहीं आएगी करके वो कहते हैं। தன்னோடு கூட இருந்த சீஷர்கள் கலக்கமடைவதை உணர்கிற, முன்கூட்டியே அறிகிறதான ஆண்டவர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று அவர் கடந்து போவதற்கு முன்பதாகவே தன்னோடு கூட இருந்த சீஷர்களை அவர் தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். जब यीशु मसीह को पता चला कि उनके साथ जो चेले हैं वे व्याकुल हो रहे हैं, तब वो कहते हैं कि तुम्हारा मन व्याकुल ना हो। அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் நாம் நுழைந்திருக்கும் பொழுதும் நம்முடைய சூழ்நிலைகளை அறிகிற ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த மாதத்தின் முதல் நாளிலே முன்கூட்டியே நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். मेरे प्रिय परमेश्वर के लोगों, परमेश्वर हमसे यही कहता है कि तुम्हें कभी मैं अनाथ नहीं छोड़ूंगा। உன்னுடைய சகல சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு கூட வருவேன். तुम्हारे हर एक कठिनाइयों के मैं तेरे साथ आऊंगा। ஆம், ஆண்டவர் அந்த சீஷர்களிடத்தில் சொன்னதைப் போலவே அவர் இந்த உலகத்தில் சகல பாடுகளையும் சந்தித்து அவர் தேகத்தால் இந்த சீஷர்களையும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அவர் சீஷர்களோடு கூட இருக்கும்படியாக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியிலே அவர் அனுப்பி கொடுத்தார். यीशु मसीह इस दुनिया से जब चलेंगे थे, वो चाहे स्वर्ग में चलेंगे, उनके चेलों से अलग हो गए, फिर भी वो अपने पवित्र आत्मा को उनके साथ रहकर संग रहने दिया। அவர் சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது, நான் உங்களை விட்டு கடந்து போகும்பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொன்னார். उसका 16 वचन में ऐसे कहते हैं कि मैं पिता से विनती करूंगा और वह तुम्हें एक और सहायक देगा कि वह सर्वदा तुम्हारे साथ रहे। எனவே நம்மோடு கூட இருக்கும்படியாக, எப்பொழுதும் நம்மை தேற்றும்படியாக, ஆறுதல் படுத்தும்படியாக, தைரியப்படுத்தும்படியான பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை அவர் சொன்னதைப் போலவே தம்முடைய சீஷர்கள் மத்தியிலே அவர் ஊற்றி அருளினார். वो जैसे कहा, उसने पवित्र आत्मा की जो सामर्थ है उनके चेलों के मध्य में वो दिया। அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். वही पवित्र आत्मा आज हमारे मध्य में भी है। எனவே என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களிலும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தினங்களிலும் நமக்கு இந்த விசுவாசம் நம்மை விட்டு எடுபடாமல் இருப்பதாக, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டி வந்தாலும் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என்னை திக்கற்றவராக விடப் போவதில்லை. इसलिए मेरे प्रिय लोगों, हमारे अंदर ये विश्वास होने पाए कि चाहे मैं कितने भी कठिनाइयों को सामना करूं, कितने भी संकटों से मैं गुजरूं, तो भी परमेश्वर मेरे साथ रहता है, वो मुझे कभी अनाथ नहीं छोड़ेगा। இந்த காலகட்டம் என்பது மனிதன் சிந்தித்திராத, எதிர்பார்த்திராத, யோசித்திராத பலவிதமான கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ये जो काल, ये जो समय चल रहा है, सभी कुछ ऐसे विश्वास नहीं कर सकते या कुछ सोच नहीं सकते क्या होने वाला अगला, इन कठिनाइयों के मध्य में कैसे हम आगे गुजरेंगे कर हम सोच नहीं सकते, वैसे एक परिस्थिति है। அந்த தெய்வம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे साथ हमेशा रहकर हमें वहां से आगे बढ़ाता है। அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறதா இருக்கிறது. उसकी अनुग्रह हमें हर एक दिन रखती है। எந்த பிரதிகூலமான சூழ்நிலையில் கடந்து போக வேண்டி வந்தாலும், चाहे हम कोई भी कठिनाइयों से गुजरना पड़े, அவர் நம்மை திக்கற்றவராக விடுவதில்லை. परमेश्वर हमें कभी अनाथ नहीं छोड़ेगा। தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பக்தனை குறித்து நாம் பார்க்கிறோம். दानियेल 6वां अध्याय में एक भक्त के बारे में हम देखते हैं। அங்கே தானியேலை குறித்து வாசிக்கும் பொழுது தானியேலுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம் அங்கே உருவாகிறது. दानियेल के बारे में पढ़ते हैं तो हम वहां देख सकते हैं कि दानियेल को एक कठिनाई का समय आ जाता है। ராஜாவை தவிர அவன் ஒருவரிடத்திலும் விண்ணப்பம் செய்யக்கூடாது என்றுதான் ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. राजा के अलावा और किसी के पास दुआ नहीं करना है कर एक आज्ञा वहां दी जाती है। அவனுக்கு எதிராக பலவிதமான தீர்மானங்கள் அவனோடு கூட இருந்தவர்கள் மூலமாக அங்கே உண்டாக்கப்படுகிறது. कई सारे आज्ञाएं, नए आज्ञाएं जो दानियेल के खिलाफ थे, वैसे सारे वहां के लोग बनाकर அந்த தரியு ராஜாவின் காலகட்டத்திலே தானியேலுக்கு எதிராக எழுப்பப்பட்டதான அந்த துர்க்கிரியைகளின் மத்தியிலே தானியேலுக்கு சிங்க கெபியானது விதியாக கடந்து வருகிறது. उस दरियु राजा के समय में उनकी दुर्क्रियाओं के वजह से, उनकी सारी घटनाओं के वजह से दानियेल को सिंह का एक मात आ जाता है। பிரதிகூலங்களின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே தானியேல் தன் செய்து கொண்டிருந்ததான முறைமைகள்
கடமைகளை விட்டு விடாமல் அவன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் எருசலேமின் பலகணிகளை பார்த்து அவன் தேவனுடைய முகத்தை பார்த்து அவன் ஜெபிக்கிறவனாக उन காணப்படுகிறான். संकटों के समय बीच में भी दानियल कभी परमेश्वर को नहीं छोड़ा। वो अपने जो बात थी दुआ करने की, परमेश्वर के पास दुआ करने की जो बात थी वो हमेशा करता रहा। அவர்கள் தீர்மானத்தின்படியே தானியேலை சிங்க கெபியிலே போடுகிறார்கள். जैसा निर्णय लिया वैसे दानियल को सिंह के माद में डाल देते हैं। ஆனால் ஆண்டவர் திக்கற்றவராக விடாத தெய்வம். पर परमेश्वर जो हमें अनाथ नहीं छोड़ता। கடினமான சூழ்நிலைகளில் தனியே விட்டு விடாத ஆண்டவர் कठिनाइयों के समय में अकेला नहीं छोड़ने वाला அங்கே परमेश्वर தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிறார். वह अपने स्वर्गदूत को भेजकर उस सिंह के मुंह को बंद कर देता है। ஹalleluya. हालेलुया। என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्रिय परमेश्वर के சிங்க लोगों, கெபி போன்றதான கடினமான சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த மாதத்தில் நேரிட வேண்டி வந்தால் सिंह के माद के समान जैसे कठिनाई संकट इस महीने में गुजरना पड़े तो भी அவர் உங்களை தனியே விடுகிறதில்லை. परमेश्वर हमें कभी अकेला नहीं அவர் छोड़ता। தம்முடைய பிரசன்னத்தை தன்னுடைய தூதனை அனுப்பி தம்முடைய காரியங்களை அங்கே செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर अपना स्वर्गदूत को भेजकर अपना काम वहां करता है। சிங்கத்தின் வாயை கட்டி அற்புதமான விடுதலையை தம்முடையவர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். सिंह के मुंह बंद कर कर अद्भुतों की क्रियाओं को अपने बच्चों के लिए वो करता है। ராஜாவுக்கு முன்பதாக வெற்றி உள்ளவனாக ஆண்டவர் விடுவிக்கிற அந்த வெற்றியுள்ள சாட்சியோடு கூட தானியேல் சிங்கக்கபியிலிருந்து உயிரோடு கூட கடந்து வருகிறதை பார்க்கிறோம். राजा के सामने उस गवाही के साथ दानियल सिंह के माद से बाहर निकलते हुए हम देख सकते हैं। ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுகிறவர் அல்ல. हाँ मेरे प्रियो, परमेश्वर हमें कभी अकेला नहीं छोड़ता। ஆண்டவருக்காய் சாட்சியாய் நின்றதான இன்னொரு 3 வாலிபர்களை குறித்து அதே தானியேல் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது उसी दानियल की पुस्तक में परमेश्वर के लिए गवाही बनकर रुका हुआ 3 युवकों को देखते हैं। தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சாரின் காலகட்டத்திலே சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ற வாலிபர்களுக்காக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. दानियल 3 अध्याय में नेबुकदनेस्सर के समय में शाद्रक मेशक अबेदनेगो कर इस 3 युवक के गवाही को हम देख सकते हैं। அவன் நிறுத்தினதான அந்த பொற்சிலையை தான் வணங்க வேண்டும், வேறொன்றையும் நமஸ்கரிக்க கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது என்றதான கட்டளை. उनके दिनों में ऐसे एक आज्ञा आ जाती है कि उनकी मूर्ति रखी है, उसको ही दुआ करना है, उसको ही दंडवत करना है कर एक आज्ञा आ जाती है। தங்களுக்கு எதிராய் தங்களுடைய ஆராதனைக்கு எதிராய் விசுவாசத்துக்கு எதிராய் எழுப்பப்படுகிறதான இந்த சவாலிலே இந்த 3 வாலிபர்களும் தலைவணங்கி விடவில்லை. उस दिन उनकी आराधना के खिलाफ आया हुआ, उनके जो स्वीकार है उनके खिलाफ आया हुआ इन सारी बातों से वे डर कर उनके साथ नहीं गए। அவர்கள் விசுவாசத்தோடு கூட எதிர்கொள்கிறார்கள். वो विश्वास के साथ सामना करते हैं। நாங்கள் நம்பி இருக்கிற ஆண்டவர் எங்களை இந்த அக்கினி சூளைக்கு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். हमने भरोसा रखा हुआ परमेश्वर हमें इस आग के अग्नि से बचाने के लिए वो सामर्थी है। அவர் எங்களை திக்கற்றவராக விடுகிறவர் அல்ல. वो हमें अकेला नहीं छोड़ता। அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். वो हमें बचाने के लिए அவர் सामर्थी எங்களை है। தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரையே சேவிப்போம். वो हमें बचाए नहीं तो भी हम परमेश्वर के लिए ही जिएंगे। திக்கற்றவர்களாய் விடாத தெய்வம் அவர்களில் மத்தியிலே அந்த அக்கினி சூளையிலே அந்த 3 வாலிபர்கள் மத்தியிலே 4வது நபராய் வெளிப்படுகிறதை நாம் காண முடிகிறது. उन युवकों के बीच में उनको अकेला नहीं छोड़ने वाला परमेश्वर चौथा एक व्यक्ति बनकर उनके मध्य में खड़ा हुआ हम देख सकते हैं। அங்கே பார்த்து கொண்டிருக்கிற ராஜா சொல்லுகிறார், நாம் 3 பேரை எல்லாம் அக்கினி சூளையில் போட்டோம், இப்பொழுது 4வது நபராய் இங்கே ஒருவர் உலாவுகிறாரே. वहां देखने वाले नेबुकदनेस्सर ऐसा कहता है, हमने 3 व्यक्ति कोई तो डाले थे, अभी चौथा कोई तो नया अंदर घूम रहा है। இந்த காலைவேளையிலும் அன்பானவர்களே, நான் இந்த வார்த்தையை சொல்லட்டும். ஒருவேளை நாம் பார்க்காமல் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் காணும்படியாய் அவர் நம்மோடு கூட கடந்து வருகிறதை மற்றவர்கள் காணும்படியாய் அற்புதங்களை செய்வார். मेरे प्रिय लोगों, मैं ऐसा कहना चाहता हूं, हो सकता है हम ना देखें पर दूसरे लोग देखने के लिए चौथा एक व्यक्ति को परमेश्वर हमारे साथ अंदर आ जाता है। அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. वो हमें कभी अनाथ नहीं छोड़ता। சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்றதான வாலிபர்கள் அந்த அக்கினி சூளையிலிருந்து அவர்கள் விடுதலையோடு கூட வெளியே வருகிறார்கள். शाद्रक मेशक अबेदनेगो उस अग्नि के परिस्थिति से वो छुटकारा के साथ बाहर निकलते हैं। அவர்களை அக்கினியில் போனவர்களும் அவர்களை கட்டி இருந்ததான கயிறுகளும் எரிந்து சாம்பலாய் போனது. ஆனால் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ற வாலிபர்களோ அவர்கள் ஒரு சேதமும் இல்லாமல் கடந்து வருகிறார்கள். ஏனென்றால் திக்கற்றவர்களாய் விடாத தெய்வம் அவர்களோடு கூட அவர் கடந்து போய் அவர் வல்லமையான செயல்களை செய்தார். वहां हम देख सकते हैं उन युवकों को अग्नि में डालने गया हुआ वे सैनिक वहां मृत्यु पड़कर गिर गए, उनके जो हाथ में बांधा हुआ वो रस्सी वहां निकल गई, पर वे शाद्रक मेशक अबेदनेगो वे 3 युवक परमेश्वर की छुटकारा से बाहर निकलते हैं। இந்த காலைவேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? इस सुबह के समय कितने जन विश्वास करते हैं? சீஷர்களை விட்டு ஆண்டவர் பிரிவதற்கு முன்பதாகவே உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன் என்று வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருந்தார். चेलों से अलग होने के पहले ही परमेश्वर ने तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा कर उन्हें वचन दिया था। நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி இருந்தார். मैं तुम्हारे साथ आऊंगा कर उस वचन को उनके लिए दिया था। ஆம், அவர்களை விட்டு மரணத்துக்கு பின் அவர்களை விட்டு பிரிந்தாலும் அவர் தரிசனங்களின் மூலமாய் அவர்களிடத்திலே கடந்து போனார். मृत्यु के बाद उनके
उनसे अलग होने के बाद भी वो दर्शन देकर ही गया है। அவர் பரமேறி சென்ற பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய தேற்றரவாளனை சீஷர்கள் மத்தியிலே நம்முடைய மத்தியிலே அவர் அனுப்பி தந்திருக்கிறார். वो स्वर्ग जाने के बाद पवित्र आत्मा जो है वो हमारे मध्य में उन चेलों के मध्य में भेज कर ही दिया है। இத்தனை வார்த்தைகளை கேட்டிருந்தும் சீஷர்கள் இயேசு அவர் மரித்த பிறகு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கலக்கம் அடைந்து போனார்கள். इतने सारे बात को सुनने के बाद भी वो चेले जो है वो अपने जीवन में कठिनाई को महसूस किए। அவரோடு கூட நடந்து கொண்டிருந்தவர்கள், उनके साथ चलने वाले, அவரோடு கூட யாத்திரை செய்து கொண்டிருந்தவர்கள், उनके साथ यीशु के साथ यात्रा किए हुए, சொன்னதான சகல போதகத்தையும் கேட்டிருந்தவர்கள், यीशु का वो सारे वचन को सुने हुए। இயேசு இப்பொழுது அவர்களோடு கூட மாம்சீக சரீரத்தில் இல்லை என்பதை உணர்ந்த பொழுது அவர்கள் கலங்கமடைகிறதை பார்க்கிறோம். यीशु अभी उनके शारीरिक रूप में उनके साथ नहीं है कर वे जानते समय वे कठिन वो उदास होते हम देख सकते हैं। யோவான் 21 அதிகாரத்திலே சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி சொல்லுகிறான், மீன் பிடிக்க போகிறேன் என்று அவன் சொல்லும் பொழுது ஆங்களும் வருகிறோம் என்று அவர்கள் கூட போய் விடுகிறார்கள். யோனா 21 अध्याय में जब पतरस कहता है कि मैं मछली पकड़ने जा रहा हूं, तब दूसरे लोग भी उनके साथ कहते हैं हम भी आते हैं। அவ்விதமாய் கடந்து போவதற்கு காரணம் அவர்கள் ஒரு தனிமையை உணர்கிறார்கள். वैसे जाने का एक ही कारण है, वे एक अकेलापन को महसूस करते हैं। தன்னோடு கூட இருந்ததான இயேசுவானவர் இன்றைக்கு இல்லை. उनके साथ जो यीशु थे वे अब नहीं हैं। அவர்கள் வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலை உணர்கிறார்கள். अकेले में डाले हुए एक परिस्थिति को महसूस करने लगे हैं। ஒரு வேலையற்றதான காரியமாய் ஒரு வெறுமையாக்கப்பட்ட அந்த நிலைமை அவர்கள் உணர்கிறார்கள். व्यर्थ महसूस को वो करते हैं। எனவே அவர்கள் நாம் மீண்டுமாய் அவர்கள் செய்து கொண்டு வந்திருந்ததான அதே தொழிலை மீண்டுமாய் செய்யலாம் என்றதான அந்த ஒரு அனுபவத்தோடு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி பேதுரு புறப்பட்டு जो போகிறார். करते आ रहे थे उन सारे पुरानी बातों को वापस करने जा रहा हूं कर पतरस वहां जाते हम देख सकते हैं। ஆனால் ஆண்டவர் அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. परमेश्वर उन्हें ऐसे नहीं छोड़ा। ஏனென்றால் ஒரு காலத்திலே அவனை ஆண்டவர் நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று தெரிந்து கொண்டிருந்த தெய்வம். एक समय पर परमेश्वर ने उन्हें ऐसे कहकर बुलाया, मैं तुम्हें मनुष्य को पकड़ने वाले बनाऊंगा। இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் ஆண்டவரை விட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் போன பொழுது कुछ समय में वो परमेश्वर की उपस्थिति को महसूस नहीं कर पाए। அவர்கள் கலக்கமடைகிறார்கள். वे कठिनाई को महसूस இதை முன்னமே அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்லி இருந்தார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். ये पहले ही समझा हुआ परमेश्वर ने उनके पास कहा था, मैं तुम्हें कभी अनाथ नहीं छोड़ूंगा, तुम्हारे साथ आता हूं। ஆனால் அவர்களை அவ்விதமாக விட்டு விடவில்லை. पर परमेश्वर ने उन्हें ऐसे ही नहीं छोड़ा। அவர்கள் போய் தங்களுடைய பிரயாசத்தை செயல்படுகிறார்கள். उन्होंने अपने प्रयास करने लगे। ஆனால் விடிய காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார் என்று அங்கே வாசிக்கிறோம். पर वहां सुबह होते ही यीशु वहां किनारे में खड़े थे कर वचन में पढ़ते हैं। அவரிடத்தில் சொல்லுகிறார், பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று அவரிடத்தில் கேட்கிறார்கள். उनके पास कहते हैं, जब वहां खड़ते हुए देखते हैं तो वो कहते हैं, ए बच्चों कुछ खाने के लिए है क्या? அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார், ஆண்டவரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. वहां वो कहते हैं, हम देखते हैं रात भर प्रयास कर भी हमारे हाथ कुछ नहीं लगा। அப்பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து அவர் சொல்லுகிறபடி வலையை போட்டு அவர்கள் மீன்களை பிடித்துக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். वहां परमेश्वर के वचन के अनुसार जब उन्होंने मछली पकड़ने की जाल डाली तब उन्हें मिलती हुई हम देख सकते हैं। யோவான் 21 அதிகாரத்தின் 9வது வசனத்தில் வரும்பொழுது அவர்கள் அறையிற்கு வருவதற்கு முன்பதாக जब யோனா 21वां अध्याय उसका 9वां वचन में जब वे किनारे पर उतरे அவர்கள் கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். तो उन्होंने कोयले की आग और उस पर मछली रखी हुई और रोटी देखी करके हम पढ़ते हैं। இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை விசுவாசிக்கிற அன்பு தேவஜனமே, ये वचन को अपने सुनने वाले मेरे प्रिय लोग, அவர் சீஷர்களை திக்கற்றவர்களாய் விட்டு விடவில்லை. वो अपने बच्चों को कभी अनाथ नहीं छोड़ा। அவர்கள் ஒரு வெறுமையை உணர்ந்து ஆண்டவரை விட்டு போய் மீன் பிடிக்க மீண்டுமாய் பழைய தொழிலை தெரிந்து கொண்டு போன பொழுது एक अकेलापन को महसूस कर वे अपने पुरानी बातों की ओर गए तो भी அவர்களை தேடி சென்று उन्हें ढूंढ कर परमेश्वर அவர்களிடத்தில் போய் நின்று उनके पास जाकर அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து उन्हें वचन देकर அற்புதத்தை காண்பித்து अद्भुत को दिखाकर அவர்களுடைய பிரயாசத்தின் பலனுக்கு முன்பதாக அவர்களுக்கு போஜனத்தை கொடுக்கிறார். उनकी प्रयास के सामने परमेश्वर उन्हें भोजन देता है। அவர்கள் பிடித்துக் கொண்டு வந்த மீனுக்கு முன்பதாகவே उन्होंने पकड़कर आया हुआ मछली ஆண்டவர் தம்முடைய அற்புதமாக கரி நெருப்பு போடப்பட்டதிலே மீனை உருவாக்கி அவர்களை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று அவரிடத்தில் கேட்கிறவர் அவர்களுக்கு போஜனத்தை ஆயத்தமாக்கி வைக்கிறதை பார்க்கிறோம். वहाँ यीशु मसीह जो उनसे पूछते हैं भोजन के लिए कुछ है क्या कर पूछते हैं, वहाँ अद्भुत रीति से कोयले के ऊपर रोटी और मछली को रखकर गया हुआ हम देख सकते हैं। இந்த மாதத்திலும் இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, भी ये वचन पर विश्वास करो मेरे வெறுமையை நாம் உணரலாம், हम अकेलेपन को महसूस कर सकते हैं, கடினமான பாதையில் கடந்து போகலாம், कठिन मार्ग में हम गुजर सकते हैं, நாம் நம்பிக்கை வைத்தவர்கள் நம்மை விட்டு கடந்து போகலாம், भरोसा रखा हुआ समय पर हमसे छोड़ सकते ஆனால் हैं। உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து पर दुनिया के अंत तक मैं तुम्हारे
साथ रहूंगा करके कहा हुआ यीशु मसीह। மத்தேயு 28:20 அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த அந்த ஆண்டவர் मत्ती 28वां उस अध्याय उसका 20वां वचन में वचन दिया हुआ परमेश्वर இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் इस महीने के हर एक समय நம்முடைய வாழ்நாட்களின் ஒவ்வொரு நாட்களிலும் इस हमारे जीवन की हर समय पर அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தெய்வமாய் हमारे இருக்கிறார்। साथ रहकर वो हमें चलाता है। அவருடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்துகிறதாய் இருக்கிறது। उपस्थिति हमें चलाती है। அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது। उसकी पवित्र आत्मा हमें चलाती है। இந்த காலைவேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? सुबह के समय कितने जन विश्वास करते हैं? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்। परमेश्वर हमारे संग है। அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதில்லை। वो हमें कभी अकेला नहीं छोड़ता। ஒருவேளை கடினமான பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கிற நாட்களாக இந்த நாட்கள் हो இருக்கலாம்। सकता है कठिनाई को सामना करने वाले समय हो सकती है। அநேகர் நம்பிக்கையற்று போன சூழ்நிலையிலே கடந்து போய் कई लोग கொண்டிருக்கலாம்। सारी भरोसा का छोड़े हुए एक समय हो ஒருவேளை सकती है। நீங்கள் நம்பினவர்கள் உங்களை விட்டு கடந்து போய் இருக்கலாம்। हो सकता है आप विश्वास किए हुए लोग आपसे छोड़े होंगे। உங்களுக்குரியவர்களை இழந்த சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்। अपनों को खोए हुए एक समय में हो सकते கர்த்தர் हैं। உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை தைரியப்படுத்துகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்। परमेश्वर आपको देखकर कहता है मैं तुम्हें कभी अनाथ नहीं छोड़ूंगा। நான் உங்களோடத்திலே வருவேன்। मैं तुम्हारे साथ आता हूँ। ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட हाँ இருக்கிறது। मेरे प्रिय परमेश्वर की उपस्थिति आपके साथ है। விசுவாசித்து அவரை பற்றிக் கொள்ளுங்கள்। विश्वास से उसके साथ रहो। விசுவாசத்தோடு கூட அவரை சார்ந்து கொள்ளுங்கள்। विश्वास के साथ उनके साथ என்னோடு रहो। கூட இருக்கிற ஆண்டவர் என்னோடு கூட என்றைக்கும் வருகிறார்। मेरे साथ जो परमेश्वर है वो मेरे साथ हमेशा आता है। என்னுடைய சந்தோஷத்தின் அனுபவங்களில் மாத்திரமல்ல, मेरे आनंद के अनुभव में ही என்னுடைய नहीं, துக்கத்தின் அனுபவங்களில், मेरे दुख के अनुभव में என்னுடைய भी, கண்ணீரின் मेरे அனுபவங்களில், आंसुओं के अनुभव में என்னுடைய भी, வியாதியின் நேரங்களில், मेरे बीमारियों के समय में நான் भी, பலவிதமான நெருக்கங்களை சந்திக்கிற வேளைகளில் मैं कई सारी कठिनाई को सामना करते அவர் समय भी என்னோடு கூட கடந்து वो வருகிறார்। मेरे साथ आता है। அவருடைய பிரசன்னம் என்னை தாங்கும்। उसकी उपस्थिति मेरे साथ रहती அவருடைய है। கரம் என்னை தாங்கும்। उसकी हाथ मुझे संग रहता है। எத்தனை பேர் இந்த வார்த்தையை कितने விசுவாசிக்கிறீர்கள்? वचन पर विश्वास ஹalleluya, करते हैं? விசுவாசத்தோடு அவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, विश्वास से उसके शक्ल को देखकर, उसके चेहरे को देखकर ஹalleluya, कहे, ஆண்டவரே நீர் எங்களை திக்கற்றவர்களாய் விடுகிறவர் அல்ல। परमेश्वर आप मुझे अकेला नहीं छोड़ता। நீர் எங்களை திக்கற்றவர்களாய் விடுகிறவர் அல்ல। आप हमें अकेला नहीं छोड़ता। நாங்கள் விசுவாசிக்கிறோம் हम ஆண்டவரே। विश्वास करते हैं। ஹalleluya, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்மை நம்புகிறோம் हम ஆண்டவரே। आपके ऊपर से विश्वास करते हैं। உம்மை நாங்கள் பற்றிக் கொள்கிறோம் ஆண்டவரே। आपको हम पकड़ते हैं खुदा। ஹalleluya, கர்த்தங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி சொல்லலாம்। आपके उठाकर परमेश्वर के प्रति में धन्यवाद धन्यवाद के साथ நன்றியுள்ள இருதயத்தோடு धन्यवाद के हृदय के साथ ஆண்டவர் தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்। परमेश्वर ने दिया हुआ इस वचन पर विश्वास करें। அவர் என்னை திக்கற்றவராய் விடார் என்று அறிக்கை செய்யுங்க। वो हमें कभी अकेला नहीं छोड़ेगा करके विश्वास ஹalleluya, करें। ஆண்டவரே நீர் எங்களை திக்கற்றவராய் விடுகிறவர் அல்ல என்பதை அறிக்கை செய்யுங்க। परमेश्वर हमें कभी अकेला नहीं छोड़ता करके विश्वास करें। ஹalleluya, ஹalleluya, நன்றியுள்ள இருதயத்தோடு धन्यवाद हृदय के ஓ साथ இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களையும் அவருடைய கரத்தில் ஒப்புக் इस கொடுப்போம்। महीने के हर एक समय को उसके இந்த हाथों में दें। வருஷத்தின் ஒவ்வொரு தினங்களையும் அவருடைய கரத்தில் ஒப்புக் इस கொடுப்போம்। वर्ष के हर एक दिन को उसके हाथों पर दें। விசுவாசத்தோடு இருதயத்தின் கதவுகளை திறந்து சொல்லுங்க, அவர் என்னை திக்கற்றவராய் விடுகிறவர் அல்ல। विश्वास के साथ हम हृदय के द्वार को खोलकर कहे परमेश्वर मुझे कभी अनाथ नहीं छोड़ता। அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது। उसकी वाचाएं हाँ और हमेशा हाँ கலக்கங்கள் மாறுவதாக, वो परमेश्वर हमें ताकत दे। துக்கங்கள் மாறுவதாக, हमारे सारे दुख हटाए जाए। விடுதலை உண்டாவதாக, हमें छुटकारा मिले। சமாதானம் உண்டாவதாக। हमें शांति मिले। இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு ஜெபியுங்கள்। इस वचन को सुनते वक्त हाथ उठाकर विश्वास ஓ से प्रार्थना करें। glory, hallelujah, hallelujah. திக்கற்றோராய் கைவிடேனே இளங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியை எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
समय आपकी उपस्थिति से हमें सुरक्षित அது रखते हैं। சிங்கக்கெபியாக இருந்தாலும், वो चाहे सिंह की मार हो सकती है, அக்கினி சூளையாக இருந்தாலும், अग्नि की समय हो सकती है, வெறுமையை சிந்திக்கிற தனிமையை உணர்கிற எந்த காரியங்களாய் இருந்தாலும், अकेलेपन को महसूस करने वाले कोई भी कार्य होने पाए, ஹalleluya, எங்களுடைய ஆண்டவரே பிரயாசத்தின் பலனிலும் நீர் எங்களோடு இருப்பதினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். परमेश्वर हमारी प्रयास की ताकत नहीं, परमेश्वर आप हमारे साथ है इसलिए हम आशीष पाते நாங்கள் हैं। விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. हम विश्वास करते हैं இந்த खुदा। புதிய மாதத்தின் காலவேளையில் உம்முடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கரமுயர்த்தி நிற்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி इस சொல்லுகிறோம். नए महीने के समय पर हाथ उठाए हुए सभी के ऊपर हम प्रार्थना करते हैं खुदा। ஹalleluya, அன்பின் தேவனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். प्यारे स्वर्गीय पिता, हम आपको धन्यवाद देते हैं। ஆசீர்வாதமான இந்த 5வது மாதத்தின் காலவேளையில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். इस आशीष 5 महीने के शुरुआत पर हमें हर एक जन को आशीष करके प्रार्थना करते हैं। உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ये महीने को परमेश्वर आप आशीष रूप बनाते हैं इसलिए धन्यवाद। நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று தேவன் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நீர் அனுபவிக்க செய்ய போகிற தேவனுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा करके कहा हुआ ये वचन आप उनके जीवन में परमेश्वर अपने महसूस कराएंगे इसलिए धन्यवाद। நாங்கள் சந்திக்க வேண்டியதான எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உம்முடைய கரம் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்குகிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். हम सामना करने वाले हर एक परिस्थिति में परमेश्वर आपकी हाथ हमें तांगेगी इसलिए धन्यवाद। நீர் அறியாமல் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் சம்பவிப்பதில்லை. आप कुछ भी जाने बिना हमारे जीवन में कुछ नहीं होता खुदा। நாங்கள் கடந்து போக வேண்டியதான சகல பாதைகளையும் நீர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. हम गुजरने वाले सारे मार्ग को परमेश्वर आप जानते हैं। சகல சூழ்நிலையும் நீர் எங்களை திக்கற்றவர்களாய் விடுகிறவர் அல்ல, நீர் எங்களோடு கூட வருகிறீர். हर एक परिस्थिति में आप हमें अनाथ नहीं छोड़ते, हमारे साथ हमेशा आप आते हैं। உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். आपकी उपस्थिति हमें तामेगी करके हम विश्वास करते हैं। கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அமிதமாகவே நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. इस वचन को सुने हुए सभी को परमेश्वर ऐसी आशीष करने से धन्यवाद। இந்த மாதத்தின் ஒவ்வொரு தேவைகளோடும் அவர் நீர் கூட இருந்து ஜெயமாய் வழிநடத்துவீராக. इस महीने की हर एक जरूरतों में परमेश्वर के साथ रहकर आप उन्हें ताकत दे। தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேலை ஸ்தலங்களிலே தொழிலிலே இருக்கிறதா எல்லா பிரதிகூலங்களின் மத்தியிலும் கர்த்தர் கூட இருந்து ஜெயமாய் வழிநடத்துவீராக. व्यक्तिगत जीवन में उनके बिजनेस में परमेश्वर के साथ रहकर उन्हें जय दे। இன்றைக்கு தேசம் பலவிதமான பிரதிகூலங்களை அநேகரும் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நீர் திக்கற்றவர்களாய் விடாத தெய்வம் நீர் கூட இருந்து வழிநடத்துவீராக. इस प्रतिकूलता के समय से जब देश गुजरता हो परमेश्वर अपने बच्चों को कभी नहीं छोड़े। இந்த நேரத்திலும் பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிற மக்களை நினைத்து நாங்கள் इस ஜெபிக்கிறோம். समय में हर कठिनाइयों में से गुजरने हुए लोगों को हम याद करते हैं खुदा। வியாதியோடு பிரச்சனையோடு மரணத்தோடு போராடிக் கொண்டிருக்கிற மக்களை நினைத்து बीमारियों से गुजरने वाले लोगों को हम याद करते हैं खुदा। ஆண்டவரே ஆண்டவரே மருத்துவ துறையிலே வேலை பார்க்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காய் நர்சஸ்க்காய் ஜெபிக்கிறோம். मेडिकल्स में काम करने वाले हर एक डॉक्टर और नर्सेस के लिए हम प्रार्थना करते हैं। சுவாசத்துக்கு ஆக்சிஜனுக்காக போராடிக் கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ऑक्सीजन के लिए वहां तड़पते हुए लोगों के लिए हम प्रार्थना करते हैं। தேவனுடைய கரம் நீட்டப்படுவதாக. परमेश्वर के हाथ उनके ऊपर रहे। திக்கற்றவர்களாய் விடாத தெய்வம். अनाथ नहीं छोड़ने वाला परमेश्वर கடந்து சென்று பலப்படுத்துகிற ஆண்டவர். साथ रहकर उन्हें हमें ताकत देने वाला खुदा, वो छुटकारा देने वाले परमेश्वर, விடுதலையாக்குவீராக. हर एक जन को आप छुटकारा दे खुदा, தைரியப்படுத்துவீராக. सभी को आप धैर्य दे। காலையிலும் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். इस सुबह के समय हर एक जन को हम आशीष करते இந்த हैं। மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் நீர் கூட இருக்கிறதை உணரும்படியாய் தேவன் அற்புதங்களை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். इस महीने के हर एक समय में परमेश्वर आप हमारे संग है करके हमें भरोसा दे रहे हैं, विश्वास दे रहे हैं, इसलिए धन्यवाद। திருக்கரங்களை சமர்ப்பிக்கிறோம். आपके हाथों में हम देते हैं, ஆசீர்வதியும். आशीष कर, உம்முடைய பிரசன்னத்தினால் வழிநடத்தும். आपकी उपस्थिति से हमें चला। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से पिता, ஆமென். आमीन।